திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என தொண்டர்களிடம் அவர் உரையாற்றி வருகிறார். 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் அளவிற்கு நலப்பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே நமது இலக்காக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகள், வாக்காளர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விரிவான விவரங்கள். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அறையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக முதலீடு ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றாலும் அரசையும் கழக கட்சியையும் கண்காணித்துக் கொண்டிருப்பேன் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்ற உழைத்த நிர்வாகிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு தொடர்ந்து 10 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுபோன்று சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்பதோடு 200 தொகுதிகளை வெற்றி பெறுவதுதான் இலக்காக கொண்டும் அந்த அளவுக்கான நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருக்கிறோம். மேலும் வாக்குகளாக மாறுவதற்கான களப்பணியும் அவசியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதோடு மட்டுமல்லாமல் சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் வருவதாகவும் நிர்வாகிகள் குறித்து புகார்கள் இருக்கிறது, அனைத்து புகார்களும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதையும் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சார்பு அணிகளாக மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதோடு அனைத்து பூத் கமிட்டிகளையும் செம்மைப்படுத்த வேண்டும். அதே போல செப்டம்பர் 15க்கு முன்பாக அனைத்து அமைப்புகளும் பொதுவாக உறுப்பினர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதே போல உங்கள் உழைப்பினுடைய அடிப்படையிலே உயர்வு இருக்க வேண்டும் என்பதையோடு அரவணைத்து செல்பவர் தான் மாவட்ட செயலாளர் என்றும் வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்ற அறிவுரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அமைச்சர்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு உதவி செய்து கொடுப்பதோடு முக்கியமாக கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.